ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்த காரம் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்களா? சிம்பிளான ரெசிபி தான். 4 தக்காளி 4 ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வரமிளகா தண்ணியில் ஊற வச்சது, பூண்டு தண்ணியில் ஊற வச்சது, சீரகம் தேவையான அளவு. இதை நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்து பேஸ்ட்டு மாதிரி அதை நீங்கள் தோசை மாவோடு கலந்துக்கோங்க. தோசை மாவோடு கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டேங்கி கலரில், அதாவது ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் திக்காக தேவைப்படும் 2 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 2 எக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, தோசை இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் எடுத்து பருப்பு பொடி இருந்தால் பருப்பு பொடியோட எண்ணெயை கலந்து, எங்கள் வீட்டில் நான் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன், அந்த சிக்கன் குழம்போடு சேர்த்து சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் கறி குழம்பு போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் திரும்ப உங்களை சந்திக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.